ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது நடக்க போகுது அப்படின்றதாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு பகவான ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு ஏப்ரல் 12க்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வையே ஏற்படுத்த போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 5ஆம் இடங்களில் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்களானது ஒரு சில முக்கியமான எச்சரிக்கைகளையும் அதே சமயம் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு வாய்ப்பையுமே கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை பற்றிலாம் தெளிவாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நடந்துட்டு தாங்க இருக்குது. அந்த மாற்றங்களை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உண்டு. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்களானது ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முக்கிய காரணம் கிரக அமைப்புகள் தான். கிரகநிலைகள் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஏற்படக்கூடிய கிரகங்கள் தான் காரணமாக இருக்கிறதுனால இந்த ஏப்ரல் 12க்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் ராசினியர்களுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும்னு தனித்துவமான தன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு கிரகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியானது எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மாற்றங்களில் என்னென்ன வகைகளில் இருக்குது, தனுசு ராசி நேயர்களை எதெல்லாம் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பிறவியில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு லட்சிய தாகம் இந்த ஏப்ரலில் நடக்க போகுது. அதாவது ஏப்ரல் 12க்கு அப்புறமா அது மீண்டும் துளிர்விட ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும், அது அடையிறது முடியாமல் நடுவில் ஒரு சில மாற்றங்களால் அப்படியே விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த ஏப்ரல் 12க்கு பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த விஷயங்கள் அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சுங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் சொத்து சேர்க்கை இருக்குது. வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது தொடர்பாக ஏதாவது ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுடைய தேவைகள் எதை சார்ந்து இருக்கோ அதை நீங்கள் வாங்கிறதுக்காக இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த பொண்ணான வாய்ப்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு மட்டும் தள்ளி போட்டுறாதீங்க. ஏன்னா கிரகநிலைகள் எல்லா நேரங்களிலும் நமக்கு சாதகமாக இருக்காது. அந்த சாதகமான நேரத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குது, எப்போ அந்த நேரம் வரும் அப்படின்னு தானே காத்துட்ருக்கோம். ஸோ அந்த நேரம் வரும்போது நம்ம தள்ளிவிடக்கூடாது, அதை நமக்கு அப்புறம் பிடிச்சிக்கணும். ஸோ தனுசு ராசி நேயர்களும் இப்போ அப்படி தாங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுக்கான சரியான சாதகமான அம்சங்கள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத தேடுங்க. ஸோ அது அதனுடைய தேவையை அறிந்து நீங்கள் செயல்படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த வாய்ப்பு உங்களை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த வாய்ப்பு ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு ஒரு வலுவான அடித்தளமாக இருக்கும். அதனால் இந்த டைம்லேயே இதை எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனமும் கூட. ஏன்னா நம்ம எப்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேளை நமக்கு நல்ல காலம் எப்போ பிறக்கும் அப்படின்னு காத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் நமக்கு நடக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ நமக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் பயன்படுத்திக்கணுங்க. இந்த வாய்ப்புகளை கையாளுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நிறைய பேர் செய்கிறது கிடையாது. அதனால தான் நிறைய தோல்விகளை மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அது சரியோ தப்போ, நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ, முதல்ல அதுக்குள்ளே இறங்கி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் திட்டமிடாத பயணங்கள்லாம் இருக்குது. திடீர் கிரக மாற்றத்தினால தேவையில்லாத அலைச்சல்லாம் இருக்கும், தேவையில்லாத பயணங்கள்லாம் வர மாதிரி இருக்குங்க. அதே நேரம் பயணங்களின் பொழுது நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிற திங்ஸ்லேயே இருக்கட்டும், நீங்கள் போட்டுக்க போகிற ஜுவல்ஸ்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கவனம் இருக்கணும். முக்கியமாக குடும்பத்தில் பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்காம மட்டும் எதுவும் செய்யவே செய்யாதீங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய முடிவை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட சம்மதம் வேணும், சஜஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை எல்லாமே நமக்கே தெரியும் அப்படின்னு எந்த ஒரு தவறான முடிவும் எடுத்துடாதீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. உங்களுடைய அதீத தன்னம்பிக்கையால் ஒரு சில நேரங்களில் நீங்கள் பிடிவாதம் பிடிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பிடிவாதத்தால் இப்போ மட்டும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா
ஸோ அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுத்துடும். அந்த பிடிவாதமாக வந்து மாறிடுச்சு அப்படின்னா அதை தவிர்க்க முடியாமல் போயிடும். அதனால் அந்த பிடிவாத குணத்தை விட்டுடுங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் கல்வியும் சரி பொருளாதாரமும் சரி ஒரு திருப்பம் கண்டிப்பாக ஏற்பட போகுது. அதாவது மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கல்வியில் ஒரு புதிய திருப்பம் இருக்குது. வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பணப்புழக்கம் பொறுத்த வரைக்கும் சீராக இருக்குங்க. பணத்துக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் புண்ணிய காரியங்களுக்காகவும் சரி உள்ளது ஏதாவது ஒரு சுப செலவுகளுக்காகவும் நீங்கள் பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 12க்கு பிறகு விறுவிறுப்பாக இருக்கும். கொஞ்சம் சவாலாகவும் இருக்குங்க. நிதிநிலை, வேலைவாய்ப்பு இது 2 விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் குடும்ப உறவுகள் சரி, அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியாகவும் சரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். பொறுமையாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும். அதுக்காக தடையெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சின்ன சின்ன தடைகள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி தான் நீங்கள் முன்னேற்றத்துக்கு வரணுங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தாமதங்கள் இருக்கும். மன அழுத்தங்களானது இருக்கும். தனியார் துறையில் இருக்கீங்க அப்படின்னா வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி வேலை அதிகமாக செய்யும் பொழுது கவனமாக செய்யணும். நெகிழ்வுத்தன்மை இருக்கணும். ஸோ நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு இடத்துல நம்மளால் வேலை செய்யவே முடியாது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே வந்து மாற்றிக்கோங்க. அப்போ மட்டும்தான் உங்களால் ரிலாக்ஸாக வேலை செய்ய முடியும். அரசு ஊழியர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான அடித்தளம் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வளர்ச்சி பார்க்கலாம். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவு நல்லா இருந்தாலுமே கூட சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இப்போதைக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதிர்காலத்தில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா இந்த சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போவே நீங்கள் நோட் பண்ணுங்கள். உங்ககிட்ட சேமிப்பு இருக்கா அப்படின்றத பாருங்கள். இல்லைன்னா சேமிக்க இப்போவே பழக ஆரம்பிங்க. இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தாங்க. அதே நேரம் நீங்கள் தேவையில்லாத செலவெல்லாம் குறைச்சிங்க அப்படின்னாலே சேமிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. ஸோ நிதி வந்து உங்களுக்கு நல்லபடியாக பராமரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேவையில்லாத செலவுகளையெல்லாம் நீங்கள் குறைச்சே ஆகணும். அதுலேயும் ஏப்ரல் 19க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதிநிலையில் ஒரு சாதகமான திருப்பங்கள் எல்லாமே ஏற்படுங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிப்பை வந்து செய்யுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவில் நல்ல ஒரு இணக்கமானது இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு எல்லாருடைய முழு சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இதனால் நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை ரொம்ப ஃப்ரீயாக வந்து செய்ய முடியும். ரிலாக்ஸாக செய்ய முடியும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடற்பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் அடிக்கடி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உடல்நலம் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன ஆரோக்கிய பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறலாம். அதனால் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமாக அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமும் சரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சரி விரைவாகவே வந்து குணமாயிடும். ஸோ சீக்கிரமாக உங்களை நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். கல்வியில் மட்டும் கவனம் சிதறாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உயர்கல்வி நீங்கள் படிக்க முடியும். தனுசு ராசி நேயர்களுக்கு குருவினுடைய ஆசை இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் நல்லாவே படிப்பீங்க. நல்லா படிக்கணும். பொருளாதார ரீதியாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா ஆபத்தான முதலீடுகளை எல்லாம் தவிர்க்கணும் முதல்ல. ஏன்னா தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்பட்டுடும். அதே போல் கடினமான சூழ்நிலைகள்லையும் பொறுமையை கடைப்பிடிக்கணும். அது மட்டும்தான் வெற்றிக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த ஏப்ரல் 12க்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது உங்களுக்கு சரியாக இருக்கணும், எந்த விதமான பிரச்சனைகளையும் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எளிமையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது தான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தான் ராசி அதிபதி. அதனால் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை சாற்றி நீங்கள் நெய் தீபம் போட்டு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவு வகைகளை நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஸோ இது வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் நீங்கள் தவறாமல் வந்து செய்யலாம். இதே தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வசதி இல்லாதவர்களுக்காக பார்த்து நீங்கள் தானம் கொடுங்க. அதுவும் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை நீங்கள் கொடுக்கறது. உதாரணத்துக்கு புத்தகம் கொடுக்கறது, பேனா வாங்கி தரது, பென்சில் வாங்கி தரது, இந்த மாதிரி தரது எல்லாமே குருவினுடைய அருளை உங்களுக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்கும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க. ஸோ மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தினசரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஓம் குருவே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மனசில் எந்த குழப்பம் இருந்தாலும் இதை சொல்லி முடிக்குங்குள்ள அது எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான சிந்தனையானது பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய மனசில் எந்த குழப்பம் இருந்தாலும் அது நீங்கிறதுக்காக ஓம் குருவே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏப்ரல் 12க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாற்றம் உங்களை தேடி வரப்போகுது. ஸோ அந்த மாற்றம் தாங்க உங்களை அடுத்த கட்டத்துக்கு வந்து தயார்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான படிக்கட்டாக இருக்க போகுது. அதனால் எந்த தயக்கமும் இல்லாமல் முன்னேறி போங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.